நாங்கள் அண்ணாவின் வழி வந்தவர்கள். அண்ணா சொன்னதை அந்த போஜனா இதழில் வந்ததை அதையே நான் எடுத்துட்டு வந்தேன். நேற்று அந்த மணிவாசகம் பதிப்பத்தில் அண்ணாவின் நேர்காணல அந்த புத்தகத்தில் உள்ளதுக்கான ஒரிஜினல் போஜனா இதழை எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு காமிப்பதற்கு. அதில் உள்ளதை சொல்றேன். 20/4/67 அன்று போஜனா இதழுக்கு அண்ணா அளித்த நேர்காணலின் சுருக்கம். அதுல தொடர்பு மொழிங்கிற ஒரு தலைப்பிலேயே காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும், அதுவரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக நீடிக்க வேண்டும், 14 தேசிய மொழிகளுக்கும் சம மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கார். இதோட அர்த்தம் என்ன? இன்றைக்கு அண்ணாங்கிறவர் ஒரு மாபெரும் தொலைநோக்கு பார்வையுடையவர், தீர்க்கதரிசி. அவர் பிப்ரவரி மாதம் ஆட்சிக்கு வந்து 2வது மாதத்திலேயே காலப்போக்கில் இந்தியா முழுவதற்கும் ஒரு பொதுவான இணைப்பு மொழி வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அந்த இணைப்பு மொழி எதுவாக இருக்க முடியும் என்று நான் இப்ப அவர் கோடிட்டு காமிச்சது தான் நான் சொன்னேன். அதுபோல நண்பர் அண்ணாமலை ஏற்கனவே கனையாளியில வந்ததை ஹிந்து பேப்பர்ல வந்ததை எடுத்து காமிச்சார். அந்த கனையாளி இதழே நான் போய் நெட்ல எடுத்து எனது நண்பர்கள் அனுப்பியதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நேர்காணல் கனையாளி இதழ் மே 1967. அதுல என்ன கேட்கிறாங்க வினா, மும்மொழி திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? மும்மொழி திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? விடை, அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார்தான். உங்களுக்காக தம்பி, அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார்தான். ஆனால் மற்ற ராஜ்யங்களும் இதை பின்பற்ற வேண்டும். தற்போது குஜராத்தி மராத்தி பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இருக்கின்றன. அதை போல ஹிந்தியை தேவையான பள்ளிக்கூடங்களில் போதிப்பதை பற்றி தடை இல்லைன்னு சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? 3வது திட்டத்தை, மும்மொழி திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லியிருக்காரு. உங்கள்கிட்ட கொடுக்கிறேன், நீங்க பாருங்க. மற்ற ராஜ்யங்களில் மும்மொழி திட்டங்கள் செயல்படுத்தப்படாததுடன் அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார்தான். ஆனால் மற்ற ராஜ்யங்களும் இதை பின்பற்ற வேண்டும். தற்போது குஜராத்தி மராத்தி பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இருக்கின்றன. அதை போல ஹிந்தியை தேவையான பள்ளிக்கூடங்களில் போதிப்பதை பற்றி தடை இல்லைன்னு சொல்றார். அடுத்த கேள்வி, மற்ற ராஜ்யங்களில் மும்மொழி திட்டங்கள் செயல்படுத்தப்படாததன் காரணம் அங்கு தென்னிந்திய மொழியை பழைய வேண்டிய அவசியமோ ஊக்கமோ இல்லை. ஆனால் தமிழ் மாணவர்கள் ஹிந்தி படிக்காவிட்டால் பிற்காலத்தில் அரசாங்க மொழியாக ஏற்பட்டால் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களான்னு கேட்கிறாங்க. எத்தனை பேர் மத்திய அரசுக்கு வேலை தேடி போகிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஒரு 500 பேருக்காக எல்லோரும் கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்றார். அன்றைய காலகட்டத்தில் மத்திய அரசு வேலைக்கு போயவர்கள் ஹிந்தி படித்துக் கொள்ளட்டுமே. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஆங்கிலேய கலெக்டர்கள் தமிழ்நாட்டுக்கு நியமிக்கப்படுவது தமிழ் படிக்கவில்லைன்னு கேட்டு அன்றைக்கு இருக்கிற நிலையை நியாயப்படுத்திருக்கார். அவர் தான் என்ன சொல்றாரு? காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது இணைப்பு மொழி வேண்டும். அண்ணாதான் ஏப்ரல் மாசமும் சொல்லியிருக்காரு. இது 2 அவர் கொடுத்த பேட்டிகள் வேணா நான் உங்கள்கிட்ட கொடுக்கிறேன். இதோட நீங்க அதை பாத்துங்க பின்பக்கம். அண்ணா ஹிந்தி குறிப்பிட்டு எதிரான போராட்டம் ஆட்சிக்கு வந்தார். இன்று அண்ணா உயிரோடு இருந்திருந்தால் இந்த ஹிந்தியை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்றீங்களா? அததாங்க நான் சொல்றேன். அததான் நான் தாய்மொழி தமிழ்ல தானே சொல்றேன். பேரறிஞ அண்ணா என்கிற அந்த தீர்க்கதரிசி தொலைநோக்கு பார்வையுடையவர். அவர் பிப்ரவரியில தானே 67 ஆட்சிக்கு வந்தாரு. ஏப்ரல் மாதமே போஜனா இதழுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி பேட்டியிலேயே என்ன சொல்லியிருக்காரு? திரும்ப சொல்றேன், அனைத்து இந்தியாவிற்கும் காலப்போக்கில் ஒரு பொது தொடர்பு மொழி வேண்டும் என்று உருவாக வேண்டும் என்று சொல்றாரு. அதை நீங்க சரின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா என் கருத்து சரிதானே. இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாத்திரம் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் உறுதியாக இந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதற்கும் ஒரு இணைப்பு மொழியாக உருவாகி வருகிற ஹிந்தியை உறுதியாக தமிழ்நாட்டிலே அனுமதித்திருப்பார். அதுதான் என்னுடைய கருத்து. நான் அதுக்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கேன். இதை நான் தயார் பண்ணதில்லை, ஏற்கனவே அண்ணா சொன்னதோடைய ஆதாரம். அது மாதிரி தமிழ் மண்ணில் அவர் கொடுத்தது வந்துருந்துச்சு. தமிழ் மண்ணில்